இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா இஆர்எல் டு ஐஆர்எல். இஆர்எல்னா என்ன, ஐஆர்எல்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இஆர்எல் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஐஆர்எல் அப்படின்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துச்சு அப்படின்னா டைரக்டா வந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்காது. ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுக்கும். ஸோ நம்ம சிம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஃபேர் வேல்யூ கேப் உள்ள இருக்கிற ஒரு லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஒன்ஸ் அந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா ஒன்னு ஒரு பை சைட் லிக்விடிட்டியா இருக்கும், இல்ல செல் சைட் லிக்விடிட்டியா இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான் மார்க்கெட் எடுக்கும். ஒன்ஸ் இந்த பை சைட் லிக்விடிட்டியோ இல்ல செல் சைட் லிக்விடிட்டியோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துச்சு அப்படின்னா அடுத்ததா வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை எடுக்கிறதுனால தான் இது பேர் வந்து இஆர்எல் டு ஐஆர்எல், ஐஆர்எல் டு இஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உள்ள இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை பாயிண்ட் பண்றதுனால தான் இது பேர் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ இந்த மாதிரி ஹைஸ்லயோ இல்ல லோஸ்லயோ ஒரு லிக்விடிட்டி இருக்கிறது இல்லையா, இந்த லிக்விடிட்டியை தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா அடுத்ததா ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுக்கும். இன்கேஸ் இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா அடுத்ததா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்கும். இங்கே கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்திருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி எடுத்து ஒரு ப்ரொடெக்டட் ஸ்விங்கா அதை சேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் தென் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியில இருந்து இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிளா சொல்லலாம் ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல் நம்ம சொல்லுவோம். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இஆர்எல் டு ஐஆர்எல்ன்றது மார்க்கெட்ல எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம மணி மேக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான். இஆர்எல் டு ஐஆர்எல், ஐஆர்எல் டு இஆர்எல். இது வந்து நம்ம ரேண்டமா இஆர்எல் இருக்கு ஐஆர்எல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட முடியாது. நம்ம ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் நமக்கு ப்ராப்பர் செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரிஸ் போக போறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.